ஒரு இருளான நேரத்தில், ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் ஒரு கருப்பு எறும்பு ஒரு இருளான பாறையின் மீது ஊர்ந்து சென்றால் அந்த எறும்பை இறைவன் கண்காணிக்கிறான். அது நடக்கக்கூடிய சத்தத்தை இறைவன் கேட்கிறான். அது உள்ளத்தில் எண்ணக்கூடிய எண்ணத்தை இறைவன் அறிகிறான். அதனுடைய உணவையும் அவன் தயாரித்து வைக்க மறக்கவில்லை. இப்படி ஒரு சின்ன ஜீவராசியையே இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் மறக்காத போது என்னையும் உங்களையும், என் நிலையையும் உங்கள் நிலையையும் இறைவன் மறப்பானா? இறைவன் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. எத்துணை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் அந்த 1000 அடைக்கப்பட்ட வாசல்களை தாண்டியும் அவன் உதவி செய்ய நாடினால் உதவி செய்வான். ஆனால் 2 கேள்விகளுக்கு இந்த மனிதன் பதிலை அறிய முடியாது. அது எப்போது, எப்படி? ஆனால் இந்த 2 கேள்விகளின் பதிலையும் இந்த வாழ்க்கையில் அவன் கொடுக்கும் போது அப்போதுதான் அந்த மனிதன் புரிந்து கொள்வான், இறைவன் என்னை ஒருபோதும் மறக்கவில்லை என்று. நபி மூசா சொன்னார், லா யதில்லு ரப்பி வலா யன்சா. இறைவன் எதையும் தவற விடுவதில்லை, இறைவன் எதையும் மறப்பதில்லை. என் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் கவலைகளையும், என் கண்கள் வடிக்கும் கண்ணீரின் துளிகளையும், என் இதய துடிப்பு எப்போது என் வாழ்வில் இந்த பிரச்சனையில் இருந்து வழிபிறக்கும் என்ற கேள்வியையும் இறைவன் ஒருபோதும் மறப்பதில்லை. இறைவன் ஒருபோதும் தவற விடுவதில்லை. உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வையுங்கள், இறைவன் ஒருபோதும் நம்மை மறக்கவில்லை.